உங்கள் லைஃப்பில் என்னைக்காச்சும் யாராச்சும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே யோசிச்சிருக்காங்களா? இவனுக்கு ஏன் நம்ம சாப்பாடு போடணும், இவன் சாப்பிட்டா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு யோசிச்சிருக்காங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஒரு தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு என்ன மெசேஜ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்போவுமே ஈவினிங் டைமில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணி படிக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஈவினிங் போன உடனே அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்குது, நான் சாப்பிட்றேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கே தெரியாமல் அந்த சாப்பாடை ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வாட் டு தே திங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பொண்ணுக்கு இந்த சாப்பாடை கொடுக்கணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிவிங் இட், அவளால் என்ன எனக்கு வந்துட போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வரதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஐ எம் ஜீரோ தட் டே. அதுவே நான் இன்றைக்கி போனேன்னா என்னை எப்படி கவனிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா வகையான சாப்பாடையும் போட்டு எனக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் டே அண்ட் டுடே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஜீரோவாக இருந்த பனிமலர் இன்னைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கா அப்படின்றது தான். ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் கீழே குப்பையாக தூக்கி போட்டாங்களோ அவங்க எல்லாரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கோபுரத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உண்மையிலே நீங்கள் கோபுரத்தில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க.